அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துபாயில் கோல்டு விலை கம்மியா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் அண்ணன் வந்து 15 இயர்ஸாக துபாயில் தான் இருக்காங்க. ஒரு லாஸ்ட்டு 2 டேஸாக வந்து இங்கே வந்திருக்காங்க. துபாயிலேருந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்ட தகவல் தான் இது. என்னென்னா, துபாயில் வந்து இந்தியா கோல்டை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு கிராம் வந்து 900 ருபீஸ் கம்மியாக இருக்குமா. அதாவது ஒரு பவுனுக்கு வந்து 7000 கம்மியாக இருக்குமா. அதுவே 1 கேஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 lakhs வரைக்கும் கோல்டு வந்து கம்மியாக இருக்குமா. இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப துபாயில் கோல்டு விலை கம்மி தான். இது உண்மை தான். ஓகே, அடுத்தது விலை கம்மியாக இருக்கே, அப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கொஷின் வரும்ல. அப்போ 22 கேரட் தங்கங்கிறது 916 அப்படின்னு சொல்கிறோமா. 916னால் என்னென்னா 91.6% கோல்டும் 8.4% காப்பர் அல்லது சில்வர் எதையாவது மிக்ஸ் பண்ணி தான் கோல்டு வந்து செய்வாங்க. அதுதான் வந்து 22 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அந்த 22 கேரட் கோல்டில் வந்து இந்தியாவில் வந்து மேக் பண்ணுறது வந்து அந்த பேலன்ஸ் 8.4% இருக்குல்ல, அதை வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த கோல்டு வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும், கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவே துபாயில் உள்ள கோல்டில் இந்த பேலன்ஸ் 8.4% இருக்குல்ல, அதுக்கு காப்பருக்கு பதிலாக சில்வர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த கோல்டு வந்து எல்லோயிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஷைனாக இருக்கும். மற்றபடி இந்தியா கோல்டும் துபாய் கோல்டும் குவாலிட்டி வைஸ் ஒன்று தான். ரேட் வைஸ் துபாயில் கோல்டு கம்மி. ஓகே, நன்றி.